ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா இண்டியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரை சிக்கன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த ட்ரை சிக்கன் ரோஸ் எப்படி செய்யணுங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு முறை இது சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நான் எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போட வீடியோவை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அந்த சிக்கன் கூட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். அது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன். மிளகாத்தூள் நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் சேர்த்துறேன். நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்த போகிறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ சேர்த்துறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தணும். மல்லித்தூளும் அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டேன். இப்போது பச்சை மிளகா நான் இங்கே 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டேன். கூடவே கரம் மசாலா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டேன். இது கூட நான் இப்போ சோம்பு சேர்த்த போகிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து நல்லா அம்மிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சோம்பை கல்லில் இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதி எலுமிச்சை சாறு தான் சேர்த்த போகிறேன். இதில் நீங்கள் ஜாஸ்தி சிக்கன் எடுத்தால் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நமக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதனால் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். தேங்காய் பால் எதுக்குன்னா நல்லா திக்காகவும் டேஸ்ட் அதிகம் எடுத்து கொடுக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் தேங்காய் பால் முதல் பாலில் எடுத்திருக்கேன். 2வது 3வது பால்லாம் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டாக வர பால் இருக்கு இல்லைங்களா, அதை தான் எடுத்து இதில் சேர்த்திருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்தி நல்லா கையால் இது நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆகி வருது. அவ்வளோதான். இதை ஒரு 1/2 அன் ஹவர், அதாவது 1/2 மணி நேரம் நம்ம இதை தனியாக எடுத்து மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நம்ம எப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அதெல்லாம் போய் இந்த தேங்காய் பாலும் இதுவும் நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் மூடி வச்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லை, இதை நம்ம குக் பண்ண வேண்டியது தான். இப்போ குக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டேன். அதில் 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்த போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இதை சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தரும். கூடவே நட்சத்திர பட்டை, கிராம்பு 3மே 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா ரெட் கலர் ஆகட்டும், கோல்டன் கலர் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டேன். இப்போது நல்லா இதை வெங்காயம் நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திறந்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சிக்கன் இதில் போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. வெறும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அது கூட இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே லிக்விடாக நம்ம சேர்த்துறது கிடையாது. இதில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி இதை இப்போ மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 நிமிஷம் இது குக் ஆகும். இந்த 20 நிமிஷமும் நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி 4 5 தடவை நீங்கள் செய்யுங்க.
ஏன்னா வந்து கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம அடிக்கடி இதை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா குக் ஆகிட்டு வருது. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா குக் ஆகிட்டு வருது. இப்போ தான் குக்காக ஸ்டார்ட் ஆகுது. இது மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அலுமினிய கடாய் அந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்த போகிறது கிடையாது. ட்ரை ரோஸ்ட்டுங்கிறதுனால தண்ணி சேர்த்த மாட்டோம். எண்ணெயும் ப்ளஸ் தேங்காய் பால்லையே இது குக் ஆகும். அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்து வருது. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வருது. நல்ல கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை ரோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ட்ரை ரோஸ்ட்டாகவே ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகணும் இது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இது மூடி வச்சு குக் பண்ணணும். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவியிருக்கேன். கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா குக் ஆயிடுச்சு. இது நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதோட சர்விங் ட்ரேயில் நான் இப்போ மாற்ற போகிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் சாப்பிடணும் ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சண்டே உங்கள் எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக இதுதான் இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.